பவித்ரா, இந்திய ராணுவத்தின் உயர் அதிகாரிகளான ரகுநாயர், சோஃபியா குரேஷி மற்றும் யோமிகா சிங் ஆகியோர் போர் நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து கூட்டாக இப்போது பேட்டி அளித்திருக்கிறார்கள். அதில் இந்த 3 நாள்களும் நடைபெற்ற தாக்குதல்கள், பாகிஸ்தான் இந்திய ராணுவத்தின் மீது தெரிவித்த குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட அம்சங்களுக்கு அவர்கள் மறுப்பும் மற்றும் விளக்கமும் அளித்து இந்த பேட்டியை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய இறையாண்மையை காப்பதற்கு தாங்கள் எப்போதும் தயாராக இருப்போம் என்று இந்த பேட்டியின் போது ராணுவ உயர் அதிகாரிகள் 3 பேரும் கூட்டாக அறிவித்திருக்கிறார்கள். முப்படைகளும் இந்திய இறையாண்மையை காப்பதற்கு தயாராக இருப்போம் என்று உறுதி பூண்டுள்ளோம் என்றும் போர் நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து ராணுவ அதிகாரிகள் அளித்த அந்த பேட்டியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர பிரம்மோஸ் ஏவுகணை மற்றும் S-400 அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகியவற்றை அளித்ததாக பாகிஸ்தான் கூறுவது முற்றிலும் தவறானது என்றும் அவற்றின் தாக்குதல் திறன்களை பாகிஸ்தான் ராணுவத்தால் அளிக்கவில்லை என்றும் எந்த ஒரு போர் நடவடிக்கைக்கும் இந்திய ராணுவத்தின் முப்படைகளும் எப்போதும் தயாராக இருக்கிறது என்பதையும் கமாண்டர் வியோமிகா சிங் மற்றும் கர்னல் சோஃபியா குரேஷி, ரகு நாயர் உள்ளிட்ட ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து இந்த பேட்டியை அளித்திருக்கிறார்கள். இந்த பேட்டிக்கு முன்னதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து ராணுவ உயர் அதிகாரிகள் 3 பேரும் இந்த 4 நாள் ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து நடைபெற்ற தாக்குதலில் என்ன நடந்தது என்கின்ற இறுதி விளக்கத்தை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்றும் மத வழிபாட்டு தலங்கள் மீது தாங்கள் ஒருபோதும் தாக்குதல் நடத்தவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பாகிஸ்தான் ராணுவத்தை பொறுத்தவரை வழிபாட்டு தலங்கள், பொதுமக்கள் வசிக்கும் இடங்கள் மற்றும் ராணுவ நிலைகளின் மீது இந்த தாக்குதலை நடத்தியது என்றும் அதற்கு பதிலடியாகத்தான் ராணுவ நிலைகள் மற்றும் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு சாதனங்களை தாங்கள் தாக்க நேர்ந்தது என்றும் ராணுவ அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் முப்படைகளும் இந்தியாவின் இறையாண்மையை காப்பதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறது என்று இந்திய ராணுவ அதிகாரிகளின் கூட்டு பேட்டியில் அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். இந்தியா எந்த ஒரு நாட்டின் வழிபாட்டு தலங்களையோ பொதுமக்கள் வசிக்கும் இடங்களையோ எப்போதும் குறிவைத்து தாக்குதலில் தாங்கள் ஈடுபடுவது கிடையாது என்றும், நாங்கள் இந்திய ராணுவம் மசூதிகளை தாக்கியதாக கூறப்படும் செய்தியும், S-400 பிரம்மோஸ் ஏவுகணைகளை அளித்ததாக கூறப்படும் செய்தியும் பொய்யான தவறான தகவல் வதந்திகளைத்தான் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து பரப்பியது என்றும், பாகிஸ்தானின் எந்த ஒரு அத்துமீறலையும் எந்த நேரத்திலும் தாங்கள் தடுத்து நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் Jet-17 ரக விமானம் மூலமாக இந்தியாவின் S-400 அளிக்கப்பட்டதாக கூறியது தவறு என்று விங் கமாண்டர் வியோமிகா சிங் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இந்திய ராணுவம் முழுமையாக தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு தகுந்த பதிலடிகளை மட்டுமே கொடுத்தது என்றும், எந்த தாக்குதலையும் பொதுமக்கள் மீதோ வழிபாட்டு தலங்கள் மீதோ நடத்தப்படவில்லை. இந்திய ராணுவத்தின் விமானங்கள், பாதுகாப்பு சாதனங்கள் அங்கு முறியடிக்கப்படவில்லை என்றும் இந்திய ராணுவ தலைவர் அந்த கூட்டு பேட்டியில் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். பவித்ரா.